ஹலோ கைஸ். இன்னும் நம்ம அகாடமி சண்டக்கோ ப்ரொஃபஸர் மான்வாவோட சீசன் 3 எபிசோட் 9 தமிழ் எக்ஸ்பிரஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி யாரெல்லாம் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹெபக் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த கசர் பேசன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, நான் கடைசியாக அதான் அந்த மிஸ்டிக்கல் நைட் ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே ஒரு எஸ்டேட் இருக்குது, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து எஸ்டேட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கா தான் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ அவர் வந்துட்டு இல்லை, கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்தே அந்த இடத்துல ஒரு எஸ்டேட் இருக்குது, அது வந்து மிஸ்டிக்கல் நைட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 73 வருஷத்துக்கு முன்னாடி தான் மிஸ்டிக்கல் நைட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அதுவும் இல்லாமல் கடைசி 10 வருஷமாக நாங்கள் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த எஸ்டேட் இருக்கு இல்லையா, இது வந்து 100 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய மேஜிக் புக்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. அந்த எஸ்டேட்டோட ஓனருமே வந்து ஒரு மேஜ் தான். ஆனால் அதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே இருக்க அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்குமாமா. ஸோ அதனால் இவங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக அந்த புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் லாஸ் மேஜிக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருப்போம், நம்ம ஹீரோக்கு லார்சல்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் தெரியும், அதாவது ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் வந்து அவனோட மாஸ்டர் கிட்ட வந்து கேட்டிருப்பான், அதுக்கப்புறம் அவனே வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த லாங்குவேஜில் தான் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஹெபக் வந்துட்டு ஒன்றால் அதை வந்து கண்டிப்பாக இன்டர்பிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, நம்ம ஹீரோக்கு இப்போ தான் வந்து புரிய வருது. அதாவது நம்ம ஹீரோ நான் அட்ரிபியூட்டட் மேஜிக் தேடிட்டு இருக்கான் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட புக் அந்த எஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் என்னால் நம்ப முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அவர் வந்துட்டு எனக்கு நான் ஆட்ரிபியூட்டட் மேஜிக் இருக்குது, நிறைய பேர் வந்து தெரியும், அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருனாலையும் வந்து ரொம்ப நாட்கள் உயிரோடு இருக்க முடியாதுன்ற விஷயமும் எனக்கு வந்து தெரியும், அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம் வந்து இருக்குது, அதுதான் மிஸ்டிக்கல் நைட். அவங்க எல்லாருமே வந்து சாவறதுக்கு முன்னாடி மிஸ்டிக்கல் நைட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எதையோ தேடி வந்து போனாங்க, கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்தில் அவங்களோட வாழ்க்கையை போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல ஏதோ இருக்குன்றது தான் எனக்கு வந்து தோணுது, பேசனில் ஏதோ இருக்குன்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, இப்போ நம்ம ஹீரோவையும் அப்படியே ப்ரெசென்ட்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஹார்ட்டே கூட காசர் பேசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு டியூக் ஹெவக் சொன்ன மாதிரி வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு எதனா கிடைக்கிறதான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க மேஜிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேஜிக்ஸை பற்றி என்னோடய மாஸ்டருக்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தெரியாது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் லெஸ்லே வேறு ஏதோ ஒரு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ நான் சீக்கிரமாக வந்து மூவ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் வந்துட்டு லெஸ்லே எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த நான் ஆட்ரிபியூட்டட் மேஜிக் வந்து அந்த புக் இருக்குல்லையா, அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நான் ரெனே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பார்த்தா இவங்க போகிற வழியில் நிறைய கேரேஜ்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது செமி டிரான்ஸ்பரண்ட்டு, கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமலும் கம்ப்ளீட்டாக விசிபிளும் இல்லாமல் பாதி தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இவங்க போகிற வழியில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க அப்படியே ஷாக்கிங்காக போயிட்டு இருக்கும் போதே இவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த ஹோட்டலோட பேர் தான் லெண்ட்ரவர் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலை பார்த்துட்டு ஆர்டி வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, பரவாயில்ல, டியூக் ஹெவக் தான் நம்மளுக்கு வந்து ஃபண்ட் வந்து பண்ணுறாரு, ஸோ அதனால் கவலை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ட் ஆர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. நம்ம ஹீரோவே அவனோட ஐ ஆஃப் பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான மானா பொட்டென்ஷியல் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், லீடர் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டேவா நம்ம வந்து ரூமுக்கு வந்து போவோம், நம்மகிட்ட தான் கீ இருக்குன்ற மாதிரி சொல்ல, நம்மளோட ஆர்டே வந்து என்னாச்சு லீடர், ஏன் சீக்கிரமாக போகணுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல, நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், அப்படி அவள் பார்த்துட்டா கண்டிப்பாக என்னை வந்து கண்டுபிடிச்சிருவா, நான் செத்த மாதிரி நடித்தது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பார்த்தா அந்த இடத்துல யூட்டா கிங்டமோட குவீன் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் எக்கத்ரீனா போஸ்வாயா, இவங்களை வந்து நம்ம கேத்ரினாலே வந்து சொல்லுவோம். இப்போ அப்படியே 30 நிமிஷம் கழித்து விஐபி ஃப்ளோரோட ஹால்வே தான் வந்து காட்டுறாங்க. அந்த பிரின்சஸ் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகும்போது பின்னாடி 2 பேர் வந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த பிரின்சஸ் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பின்னாடி இருக்க அந்த பையனோட பேர் வட்டாலி, அந்த பொண்ணோட பேர் வேலன்சினா.
குயின் வந்து ஒரு மாதிரி மட்டமான ஜோக்கெலாம் சொல்லி சிரிக்க அந்த பையன் வந்துட்டு என்னதான் இந்த மாதிரி மட்டமான ஜோக் நீங்கள் போட்டிங்கனாலும் நீங்கள் இந்த நாட்டோட குயின், ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா வெட்டாலி, இவன் வந்துட்டு குயின் நம்ம இங்கே ஃபன்னுக்காக வரல, நம்ம வந்து முக்கியமாக நிறைய இந்த மிஸ்டிக்கல் நைட்டில் மேஜர்ஸோட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் என்னோடய பிரதருமே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, என்னதுன்னா நீங்கள் குயின் தான், இந்த நேஷனுக்கு வந்து ஒரு பெரிய குயினாக நீங்கள் வந்து இருக்கீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்றமா சொல்லிட்டு வந்து சொல்ல, நீ வந்து அவனை பற்றி தானே பேசுகிற மேக்கியவெல்லி அப்படின்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மேக்கியவெல்லி ஞாபகம் இருக்கான்றமா சொல்லிட்டு வெட்டாலி கேட்க, ஆமாம் அவனை எப்படி என்னால் மறக்க முடியும், அவன் ஒரு மர்சனரியாக தான் வந்தான், பட் நம்ம கிங்டம்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணான், பட் அவன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பேட்டிலில் வந்து ஜெயிக்கிற நிலமையிலேருந்து செத்து போவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, அவன் உயிரோடு இருந்து தான் நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட நான் தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மேக்கியவெல்லி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட இன்னொரு ஐடென்டிட்டி. இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி ரூமில் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஆர்ட்டி வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் பர்சனாலிட்டினும் கொஞ்சம் கூட வந்து மாறல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஆர்ட்டி வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருந்தாங்களா, லாபியில் பார்க்கும்போது அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்களேன்ற மாதிரி சொல்லி கேட்க, பாஸ்ட்டில் வந்து அவள் கொஞ்சம் கூட நடிக்க கூட வந்து இல்லை, அவள் ஸ்டார்டிங்லேருந்தே பைத்தியக்காரி மாதிரி தான் வந்திருந்தா, அவள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரூலரோட பொசிஷன் வந்து கண்டிப்பாக வந்து சூட்டே பண்ணல, அதாவது ஒரு ராணி மாதிரியாக வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா நீங்கள் அவங்க பக்கம் தான் நின்று சண்டை போட்டிங்க, ஸோ அதனால் உங்களுக்கு அப்போசிங் சைடாக ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆக்சுவலாக அப்போசிங் சைடில் இருந்த ஆளோட பேர் தான் பிரின்ஸ் அலெக்ஸு. அவர் வந்து என்னதான் ஒரு பிரின்ஸாக இருந்தாலுமே அலெக்ஸ் வந்து ரொம்ப க்ரூவலான ஆள். ஸோ அவருக்கு தேவைன்னா ஊரோட மக்களை கொள்வது கூட வந்து யோசிக்கவே மாட்டார். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து போச்சு. கான்ட்ராஸ்டில் கேத்ரினா வந்து எப்படின்னா பார்க்க ஒரு மாதிரி திமிர்த்தனமாக வெளில தெரிஞ்சாலுமே அவள் உண்மையாக மற்றவங்கள ரொம்பவே மதிப்பாள். அதாவது அவளோட உயிரையும் தாண்டி மற்றவங்களோட உயிருக்கு மதிப்பு ரொம்பவே கொடுப்பா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு ஸ்கில் வந்திருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஆளுங்களை அவள் பக்கம் வந்து இழுத்துக்க முடியும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிங்டம் வார் வந்து இந்த இடத்துல வந்ததாக வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ நம்மளோட ஆட்டை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து போகிறாங்க. நம்ம கேத்ரினாவை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நீ தானே மேக்கியவெல்லி மர்சனரி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நான் தான் வந்து கேத்ரினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து டைரேனியன் லக்ஸரியோட பிரின்சஸாக வந்து எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எனக்கு இப்போதைக்கு உன்னோட ஹெல்ப் வந்து தேவைப்படுதுன்னு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்துருப்பான். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு எவ்வளோ காசு வந்து கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு என்கிட்ட எந்த காசும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மர்சனரிக்கிட்ட காசு இல்லாமல் வேலை செய்ய சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல, பட் ஆனால் நான் டிசிஷன் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டிசிஷனில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த நல்லா வந்து கேட்டுக்கோங்க, எதனா வந்து தப்பாக போனாலுமே சரி, ஆனால் நான் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை கேட்டு லைட்டாக நம்ம ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவான். ஸோ அதனால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ நீங்கள் இந்த நாட்டை வந்து எப்படி மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ அப்படியே வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்து வராங்க. அவள் கிட்டத்தட்ட இந்த இடத்த ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாற்றி வச்சுருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே வந்து அடுத்த நாள் காலைல கசர் பேசன் தான் வந்து காட்டுறாங்க. இந்த இடம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நண்பர்களே. அதாவது நீங்கள் எவ்வளோ நாள் பார்த்த மாதிரி இருக்காது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புகை மூட்டமாக பனி மூட்டமாக ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக மறைச்சி காற்றெல்லாம் அடித்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். எல்லாருமே வந்துட்டு வெளில நின்றுட்டு இந்த என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது ரொம்பவே மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்குள்ளே போகிறதுக்கே 3 நாள் ஆகும்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்டி வந்து வெளில நின்றுட்டு இந்த ஃபினாமினன் எப்படி வந்து நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு கிட்டத்தட்ட மானா ஃப்ளூவோட அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 2 மானாஸ் வந்து ஆப்போசிட்லேருந்து மோதிக்கிட்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் இப்படி வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டையுமே வந்து பார்ப்பாங்க. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காசர் பேசினோட அவுட் போஸ்ட்டை தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவுமே ஒரு டென்ட்குள்ளே வந்து வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டென்ட்டில் தான் நம்ம வந்து இருக்க போகிறோன்ற சொல்லிட்டு உள்ளே வரோம். அந்த டென்ட்டுமே ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்துட்ருப்பான். அப்போ நம்ம ஆர்டே வந்துட்டு லீடர் நீங்கள் வந்து இங்கே ரெடி ஆகுங்க, நான் போயிட்டு வெளியே சுற்றி இந்த இடம்லாம் எப்படி
இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னமா சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே உன்னோட லக்கேஜ் இங்கே வச்சுட்டு போன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் வந்து லக்கேஜெலாம் எடுத்து வச்சுட்ருப்பான். திடீர்னு வந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ எட்டி பார்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணான்றமா சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு, குழந்தை என்னாச்சு, நீ வந்து தொலைஞ்சு போயிட்டியா, அவனோட அப்பா அம்மா எங்கே அப்படின்றமா சொல்லி கேட்க, நான் அவங்கள தான் தேடிட்டுருக்கேன்றமா சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லும். நீ தேடிட்டுருக்கியா, எனக்கு புரியலையன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்ப்பான். அப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஆர்டி வர வந்திருப்பான். லீடர், நான் இந்த இடத்தோட ஒரு மேப்பையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன்றமா சொல்லிட்டு வந்து சொல்லுவான். நல்ல டைமிங் தான் ஆட்டேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, வந்து அவளோட அப்பா அம்மா தொலைச்சிட்டாலாம், அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, குழந்தையா இங்கே யாருமே இல்லையன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஆர்ட்டி கேட்குறான். திரும்பி பார்த்தா ஆக்சுவலாகவே அந்த இடத்துல யாருமே வந்து இல்லை. நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். ஒரு நிமிஷம் வந்து அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியாது. எப்படி அவள் காணாமல் போனா, இதுக்கும் அந்த ஹசர் பேசனில் நடக்கிற அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களுக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்போ ஆர்ட்டி வந்து லீடர்ன்றமா சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் ஹாலிஸ்னேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்றமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போது சரி ஓகே, முக்கியமான ஒரு வேலை வந்து கொடுத்தது முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஆர்டர் தானே, அந்த ஆள் மாதிரி நான் கிட்டத்தட்ட 200 பேரை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ 200 பேர் அந்த ஆள் மாதிரி தான் இருக்காங்க, நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லி பார்க்க, வெளியே சத்தம் வந்து கேட்குது, ஏதோ வேலையாக கூப்பிட்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோவுமே வெளில வந்து வரான். அப்படியே அவங்க 2 பேரும் வெளில வரும்போது கிட்டத்தட்ட நம்ம ஆர்டிக்கிட்ட ஒரு ஸ்கில் வந்து இருக்கும். அவனோட கண்ணு மூலிமா அவன் நிறைய மேஜஸ் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும், அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும் போல், இன்னும் கிளியராக வந்து சொல்லலை. ஸோ இதை வச்சு நம்ம ஹீரோ வந்து ஆர்டியை செக் பண்ண சொல்கிறான். அப்போ ஹேண்ட்ஸ் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். அதை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டி வந்து லைனாக செக் பண்ணுறான். நிறைய மேஜஸோட பேர்லேருந்து எல்லாத்தையும் வந்து அவன் கரெக்டாக வந்து சொல்கிறான். அப்போ ஒரு வயசானவர் வந்து நிற்பார். அவரோட பேர் வந்து சேஜ் ரிம்லி ஆமாம். ஸோ இவர் வந்து ஒரு ஒன் மேன் ஸ்காலர் குரூப்போட ஒரு லீடர், அதுவும் இல்லாமல் ஒரு லெக்ஸ்லரோட மேஜர்ன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காட்டுறாங்க. அப்படியே லைனாக பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளோட ரவீனா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வருவாங்க. ரவீனா வந்துட்டு, ப்ரொஃபஸர் லூகஸ், நீங்கள் இங்கே வருவீங்கன்னு சொல்லணும், எதிர்பார்க்கவே இல்லைன்றமா சொல்லிட்டு அவங்க வந்து வருவாங்க. அவங்க வந்துட்டு, நீங்களும் இந்த எக்ஸ்பிடிஷன் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா, நான் வந்து உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்றமா சொல்லி கேட்க, எனக்கு வந்து ஓகே தான், பட் நீங்கள் வந்து மற்ற ஸ்காலர் அசோசியேஷன் ஆளுங்களோட வரலையான்றமா சொல்லி கேட்க, வந்தேன் தான், பட் என்னதான் இருந்தாலும் அவங்க கூட நான் அந்தளவுக்கு க்ளோஸ் இல்லை, ஸோ அதனால் என்னை வெளியே அமிச்சிட்டாங்கன்றமா சொல்லிட்டு சொல்ல, நாங்களுமே க்ளோஸாக இல்லை, ஸோ ஓகே தான்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு காடு வழியை பார்த்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சில கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ரேங்க் 4ஓட மேஜர்ஸ் 10 பேர் இருந்தாங்களாமா. அவங்க அப்படியே சுத்தமாக தடமே இல்லாமல் காணாமல் போனதாக வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலைல அவங்க தொலைஞ்சு போன இடத்துல, அதாவது அவங்க காணாமல் போன இடத்துல அதே நம்பர் ஆஃப் எலும்பு கூடுகள் வந்து கடந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட் டைமாக வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அதனாலே இந்த இடத்துல பெரிய ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரவீனா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஃபீல் ஆகும். திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு மேஜிக் பீஸ் நிற்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு ரோஹினா கிட்ட வந்து சொல்லிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸு, அதுவும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன் போலன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ அந்த மிஸ்டீரியஸ் எஸ்டேட்டை தான் வந்து காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ தேடி வந்து அந்த மிஸ்டீரியஸ் எஸ்டேட்டை நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் வந்து இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து போக முடியும்னு சொல்லி கேட்க, அதுக்கு வந்து லிமிட்லாம் வந்து கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 300 பேராக வந்து ஒரே டைமில் போனால் கண்டிப்பாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் 5 பேராக வந்து 20 குரூப் வந்து பிரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹினா வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இப்போ 3 பேர் தான் இருக்காங்க நம்ம டீமில். நம்ம ஹீரோ, அதுக்கப்புறமா நம்மளோட ஆர்ட்டே, ரோஹினா, இவங்க 3 பேர் தான். ஸோ இவங்களுக்கும் ஆள் வந்து தேவை. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்துட்டு, நான் சேர்ந்துக்கலாமா அவங்க டீம்லான்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. அவரோட பேர் செம்பாஸ். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, இத்தனை பேர் இருக்கும்போது எங்ககிட்ட ஏன் கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, எல்லாருமே வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க டீமில் ஆளுங்க கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதனால தான் வந்து வந்தேன், அதுவும் இல்லாமல் உங்கள் டீமில் எந்த பிரச்சனையும் பண்ணுறதுக்காக வரல, ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, எனக்குமே ஒரு கோல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவார். ஸோ ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். இப்போ நம்ம டீமில் 4 பேர் ஆகிட்டாங்களா. இப்போ கடைசியாக ஒருத்தர் வந்து வராரு. நான் வந்து அந்த கடைசி இடத்த பிடிச்சிக்கலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்ட்டி வந்து சேஜ் ரூம்லேன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவரை சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஆள் தான் வந்திருப்பார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ்டேட்டுக்கு முன்னாடி தான் வந்து காட்டுறாங்க.
ஆக்சுவலாக இந்த காசர் பேசின் இருக்குல்லையே அந்த எஸ்டேட் வந்து ரொம்ப 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 மிஸ்டீரியஸான ஒரு இடம். கிட்டத்தட்ட இதுக்குன்னு நிறைய ரூல்ஸ்லாம் வந்துருக்கு. இதை நான் அப்படியே போக போக வந்து சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாருமே போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக இந்த வயசானவர் இருக்கார் இல்லையா அந்த சேஜ், இவர் வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகமாக தான் பார்த்துட்ருப்பான். அப்போன்ட்டு நம்ம ரோஹினா கிட்ட இவர் உண்மையாகவே ஒரு சேஜ் தானா, இந்த டைட்டில் உண்மையாக வருது தானான்ற சொல்லி கேட்க ஆமான்றமா சொல்லிட்டு நம்மளோட ரோஹினா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது நம்மளோட ரோஹினா இந்த விஷயத்த வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறமா ஒரு மேஜிக் மேலே இருக்க ஆர்வத்தில் பயங்கரமாக படிக்க ஆரம்பித்தார். இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போகும்போது நம்ம ஹீரோ கிட்டே நீ எப்போப்பா வர, அதாவது எத்தனாவது வாட்டி வரேன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறோம். அப்படியா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் இவர் வந்து சொல்கிறாரு ரூல்ஸை பற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல நின்னீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க, தடம் தெரியாமல் காணாமல் போயிடுவீங்களாமா. அதுதான் முக்கியமான ரூலு. ஸோ அதனால் நம்ம ஹீரோவே வந்துட்டு என்னடா இதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து போயிட்டுருப்பான். அப்படி இவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும் போது பார்த்தா நம்மளோட ஆர்டேக்கும் இவருக்கும் வந்து ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து தெரியும். நம்ம ஆர்டே வந்து சின்ன பையன் வரையா, இவர் வந்து தாத்தா மாதிரி. ஸோ அதனால் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து போயிட்டுருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஷாக் ஆகிடுவான். என்னடா இப்போ தான் பார்த்தாங்க அதுக்குள்ளே நான் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே இவங்க வந்துட்டு ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு எப்படி இந்த எஸ்டேட்டுக்குள்ளே மர்டர் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து புரியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 பணங்கள் வந்து கிடக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல சண்டை போட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக மர்டர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க நம்பி வந்திருப்பாங்க இல்லையா டீம்மேட்ஸை, அவங்களே தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இது எப்படின்னா ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பாடியெலாம் காணாமல் போயிடுது. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் டப்புன்னு காணாமல் போயிடுச்சு. இப்போ போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணாலுமே வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இவங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது. இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போது அந்த கொலை பண்ணாங்க இல்லையா கொலைகாரனுங்க, அவனுங்களே சும்மா விட முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்றமா சொல்லி பார்க்க நம்ம ஹீரோ வந்து பார்க்காத மாதிரி அமைதியாக போவோம். இதுதான் நல்ல ஆப்ஷன்ன்றமா சொல்லிட்டு சொல்லுவோம். ரோஹினாவுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு பெயிண்டிங் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இந்த பெயிண்டிங் என்னது, இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை நான் பார்த்ததும் இல்லை, இந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் என்னவா சொல்லி கேட்க அப்போ இவர் வந்துட்டு பெயிண்டிங்கா, எனக்கு தெரிஞ்சு இவனால் அந்த இன்வென்சிபிள் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது போலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வயசானவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபினாமினாவாம். அதாவது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்களால் மட்டும்தான் அந்த பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்க முடியுமாம்மா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மற்றவங்களால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ அவர் வந்துட்டு ஆமாம் அந்த பெயிண்டிங் வந்து ஒரு போர்ட்ரேட் தானே, அந்த பெயிண்டிங்கில் இருக்க ஆள் வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். நம்ம ஹீரோ செத்து போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஆமாம் எனக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் பற்றி தெரியாது, பட் ஆனால் இதை நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க, ஆனால் இது உண்மை தான் நானும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பார்த்தா அந்த பெயிண்டிங்கில் இருக்க பெயிண்டிங் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசானவரோட தான். லைட்டாக ஏதோ பேய் படம் பார்க்குற மாதிரி தான் வந்து ஹீரோ போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்மளோட ஆட்டை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போது நம்மளோட ஆட்டைக்கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு ஆட்டை நம்ம எத்தனை ரூம்ஸ் செக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி கேட்க கிட்டத்தட்ட 17 ரூம்ஸ் வந்து செக் பண்ணியாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இதில் இந்த ஹால்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரூமு ஹால் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இவங்க கடைசியாக 18வது ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா திறக்கிறாங்க. திறந்தனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது இவங்க தேடி வந்த அந்த ஸ்டடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்துட்டு நான் எதிர்பார்த்ததை விட இங்கே நிறைய புக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். அப்போது இந்த ரூமில் நம்மளுக்கு எந்த ரூல்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க ஒரே ஒரு ரூல் தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து உங்களால் எதுவுமே வெளில வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்றது தான் இந்த ரூலு. ஸோ அவர் சொன்னோன்னே நம்ம ஹீரோவுமே வந்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ இருக்க புக்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இதில் அவன் கேள்விப்பட்ட மாதிரி தான் இந்த ஸ்டடி ரூமில் ஃபுல்லாக புக்ஸ் வந்துருக்கு. அது எல்லாமே ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பட் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன் கஷ்டமாக இருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி அந்த லாங்குவேஜ் தெரியும். அதனால் அமைதியாக வந்து பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு புக்கு வந்து எடுக்கிறான். அந்த புக்கில் ஒரு கண்டென்ட் வந்துருக்கு. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். லுமன்சஸ் ரிலீஜியஸ் ஆர்டர்.
இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டீமன்ஸை வந்து தேடி தேடி வந்து அவங்க கூட வந்து சண்டை போட்டாங்களாமா. பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட அத்தாரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து சண்டை போட்டாங்களாம். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு லுமென்ஸ் ரிலீஜியஸ் ஆர்டர் பற்றின கண்டென்ட்டாக நம்ம சொல்லி பார்ப்போம். அப்போது அதில் இன்னொன்று எழுதியிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே பயங்கர ஃபேமஸான ஒரு பேட்டில் தான் செயின்டஸ் ஆர்கனேஸ்க்கும் த கிரேட் டீமன் சொர்னாவுக்கும் வந்து நடந்துச்சு. அந்த பேட்டலில் சொர்னா வந்து இறந்து போயிடுச்சு. அவங்க கூடயே சேர்ந்து செயின்டஸும் அந்த டீமன் எல்லாருமே வந்து அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த டீமன்ஸோட பில்லரான அந்த சொர்னா இறந்து போனதுனால மற்ற டீமன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள அப்படியே மொத்தமாக வந்து ஒளிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கண்டென்ட் வந்து படிக்கிறான். அந்த டீமன் இறந்ததுக்கப்புறமா லுமென்ஸ் ரிலீஜியஸ் ஆர்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப திமிராக நடந்துக்க ஆரம்பிச்சாங்களாமா. கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியோடையும் வந்து சண்டை போட்டு இருக்க மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தால் தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான பவர் வந்து மெயின் காட் லுமென்ஸ் கிட்ட வந்து கிடச்சிச்சாமா. அதை யூஸ் பண்ணி அவங்களால ஹியூமனோட அதாவது ஹியூமனோட மனசை வந்து அவங்களால வந்து மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சாமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து போட்டிருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த புக்கை பற்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா உண்மையாக இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போலேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது இன்னொரு டெக்ஸ்ட் வந்து எழுதியிருக்கு. அது என்னென்னா, அந்த ஆர்டர் கிட்டேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து தப்பிச்சோம். என்னதான் இருந்தாலும் அவங்க எங்களை பயங்கரமாக தேடி வந்தாங்க. எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னா ஃபர்பிடன் கிரவுண்ட்ஸ்குள்ளே போகிறது மட்டும்தான். அதுக்கப்புறமா யாருமே வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து எழுதியிருக்கு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்த வந்து தேடினோம். அதுக்கப்புறமா தான் ஒரு எஸ்டேட்டை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து போனோம். அதுக்கப்புறமா அந்த எஸ்டேட்டோட ஓனரை மீட் பண்ணோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அந்த ஓனரோட மெமரிஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஓனர் வந்து எங்களை தங்கறதுக்காக வந்து விட்டார், அதாவது அலோவ் பண்ணார். ஏன்னா எங்கள் யாருக்கும் வெளில போகிறதுக்கு எந்த இடமும் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா நாங்களே வந்துட்டு ஒரு ஆர்டரை வந்து க்ரியேட் பண்ணி நாங்களே இந்த எஸ்டேட்டுக்கு ரூல்ஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமா நிறைய மேஜிக் சர்க்கிள்ஸ், ட்ராப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செட்டப் பண்ணோம். ஏன்னா ஈஸியாக எல்லாரையும் வரக்கூடாது அப்படின்றதுனால. அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய அன்ஆத்தரைஸ் என்ட்ரி, அதாவது தெரியாதவங்க யாருன்னா இந்த லைப்ரரிக்குள்ளே வந்தால் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இவங்க விட்டுருக்காங்க இல்லையா, இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் படிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை பற்றி ரொம்பவே பயங்கரமாக யோசித்தேன். அது என்னென்னா, இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னால் ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால நான் முக்கியமான ரிலீக்ஸை வந்து 7 ஃப்ராக்மெண்ட்டாக வந்து டிவைட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ரிலீக்ஸை தான் நான் தேடிட்டு இருக்கான், ரிலீக் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ அப்போது அந்த புக்கில் இருக்கிறத இன்னும் படிக்கிறான். அந்த ஒரு காம்பேட்ரியேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம அந்த இப்போ புக் எழுதியிருக்காரு இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ராக்மெண்ட்டையும் ஒரு லொக்கேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சாங்களாமா. அவங்க வந்து ஒழுங்காக ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு கூட எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் எல்வ்ஸ் வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. அதை பற்றி எனக்கு பயங்கரமாக யோசனையாக இருக்குது. ஏன்னா அவங்களால பத்திரமா டீமன் சண்டை போட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்களா எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் கடைசியாக டீமன் கூட சண்டை போடும்போது அவங்க தோற்று எல்லா விஷயத்தையும் வந்து வித்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து 7 ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கா இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவனால் உண்மையான ஃப்ரீடம்னா என்னன்னு சொல்லி பார்க்க முடியுமாம்மா. ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை நான் கண்டுபிடிச்சிருக்க ரிலீக் வந்து இதுக்கு தான் போல். இந்த புக்கை வந்து நான் கோயின்சிடென்டலாக படித்தேனா இல்லை விதிப்படி இப்படி தானான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். இப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ரிலீக்கை பற்றின க்ளூ வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நான் ஆட்ரிபியூட்டட் மேஜிக் புக் எதுவாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வெள்ளை புக் வந்துருக்கு. இந்த புக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கையில் எடுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஆர்ட்டே வந்து வந்துடுறான். ஆர்ட்டே வந்தோடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்ட்டே வந்து மன்னிச்சிரு, பட் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, இங்கே வரவங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது இங்கே வர முடியாத மாதிரி வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதனால் ஆர்ட்டே வந்துட்டு சரி ஓகே இது நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கோமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்க ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்பேஸ் ஹிடனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக எதனா வர்த்தியான ஒரு விஷயம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். பார்த்தா டெஸ்கில் வந்து ஒரு புக்கு வந்து இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக அந்த எஸ்டேட்டில் இருந்த மனுஷனோட ஒரு புக்கு போல். அதில் மேஜிக்கல் ட்ராப்ஸு, இந்த மிஸ்ட்ரீஸு எல்லாத்தையும் பற்றி இந்த புக்கில் தான் வந்து எழுதியிருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அப்படியே பார்த்தா பக்கத்தில் ஒரு டெஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த டெஸ்க்லேயே ஒரு புக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த புக்கை நம்ம ஹீரோ வந்து எடுத்து படிக்கிறான். அப்போ வந்துட்டு ஒரு கேர்ஸு, அதை வந்து சூசன்ஸ்னால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் அவங்களால வந்து பிளெஸ்ஸிங்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது, கிரேஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. பட் அது போல் அவங்களோட பாடி வந்து பிரேக் டவுன் ஆயிரும்.
கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே அவங்களால வாழவே வந்து முடியாது. என்னோட மொத்த நாலேஜுமே வந்து நான் இதுக்குள்ளேயே வந்து இந்த புக்குக்குள்ளேயே வந்து வச்சுட்டு போகிறேன். இந்த கர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி இந்த புக்கு வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பார்க்க எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே வந்து அந்த ட்ராயர்லேயே புக் வந்து வச்சுருவோம். இதுதான் நம்ம ஹீரோ தேடி வந்து அந்த நான் ஆட்ரிபியூட்டட் புக். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு வேறு வழி இல்லை, இங்கேருந்து என்னால் வெளில எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் நான் உள்ளே வச்சுட்டு நாளைக்கு வந்து படிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். போகும்போது ஒரு சில ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து பார்க்குற அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ புதுசாக யாரும் வந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம ஹீரோவே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ எல்லாருமே வந்து போகிறாங்க. யார் நம்ம ஹீரோ, சேஜ், அப்புறம் ரொய்னா, ஆர்டே இவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. செம்பாஸ் இவங்க எல்லாருமே அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வழிலாம் ஒழுங்காக தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க அந்தளவுக்கு கஷ்டம்லாம் இல்லை மெமரைஸ் பண்ணுறது, இது ஜஸ்ட் ரூம்ஸ் தான், இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே வந்து கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா மெயின் டோருக்கு பார்த்தீங்களா அது வந்து லாக் ஆகிருக்காமா. ஸோ அதனால் இவங்களால வெளில போக முடியலையா. யூஸ்வலாக இந்த மாதிரி நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட மேஜிக்லாம் யூஸ் பண்ணி பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம டீம் வந்து இதுக்கும் அந்த மர்டரர்ஸ்க்கும் இதெல்லாம் சம்மந்தம் இருக்குமா, அந்த கொலைகாரங்க தான் இதுக்கு பின்னாடி இருப்பானுங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே வந்துட்டு என்னடா நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த ரூமில் வர ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பான், ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அதில் வர எஸ்டேட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து எழுதியிருக்கும். அதனால் நம்ம ஹீரோமே வந்துட்டு அவங்கள தான் இருக்குமோன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் வந்து வராரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேண்டரோட ஸ்காலராமா. ஸோ அந்த ஆள் வந்தோடனே நம்மளோட ரிம்லே தான் வந்து பார்க்குறாரு. நம்ம சேஜ் இருக்கார் இல்லையா, அவரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த வருஷமாக வந்திருக்கியா, எப்படி தான் ஹெல்ப் இல்லாமல் புரியும் வந்து தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நாள் உயிரோட வாழ மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்ல ஓகே அவனோட வார்த்தைக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் இங்கேருந்து மூடிட்டு கிளம்பிடுன்றமா சொல்லிட்டு நம்மளோட சேஜ் வந்து சொல்கிறாரு. இந்த ஆளோட பேர் டார்டையாமா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சேஜை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கேண்டஸ் காலேஜை பற்றி தெரியுமான்றமா சொல்லி கேட்க எனக்கு தெரியும், பாஸ்ட்டில் நானும் அவனுங்களோட ஒருத்தனாக தான் வந்து இருந்தேன், பட் இப்போதைக்கு நான் வந்து அஃபிஷியலாக அவங்க கூட இல்லை. முதல்ல வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் அட்வைஸராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு ரொம்பவுமே பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த கேண்டஸ் காலேஜ்னால் வந்து கிடச்சிச்சு. அந்த பொண்ணு வந்து பயங்கர ஒரு ரைசிங் ஸ்டாராக வந்து இருந்தா. பட் ஆனால் அவளுக்கு ரொம்பவுமே மோசமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல, அப்போ ரொயினா வந்து என்னாச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்பா. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா இவளோட பொண்ணுமே வந்து இந்த கேண்டஸ் காலேஜ் கூட இந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருப்பா. அப்படி வந்துட்டு தேடி வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது ஒரு பெரிய மானாஸ்ட்ராம் வந்து இங்கே போகிற மக்களை நோக்கி வந்து வந்துச்சாமா. அப்போ இவ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டீமோட சேர்ந்து ஃபைட் பண்ண போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைட் பண்ண ஆரம்பித்தா. இது வந்து மோஸ்ட்டாக இந்த மானாஸ்ட்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நின்றுமாமா. பட் இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க கூட இருந்த ஆளுங்களாம் வந்துட்டு பயத்தில் ஒரு ஆளாக வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ராம்லேயே மாட்டி அந்த பொண்ணு அப்படியே காணாமல் போயிட்டாலாமா. ஸோ அதனால் இவர் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்காருன்னா அவரோட பொண்ணை தேடி தான். காணாமல் போன இவரோட பொண்ணு எப்படின்னா கிடச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த இடத்துல வந்து வந்திருக்காராமா. ஸோ அதனால் நம்ம ஹீரோவே வந்து பார்ப்பார். அப்போ நம்ம ஹீரோவே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்போம். அதாவது இந்த எஸ்டேட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவர் வந்துட்டு உன்னோட அசம்ஷன் படியே வந்து போகும். ஸோ நீ சொல்கிறது படி அவங்களால வந்து எஸ்டேட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணுவோன்றமா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ ரொயினா வந்துட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றமா சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம வந்து பிடிச்சிருவோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் 4 மணி நேரம் வந்து டைம் இருக்குது. அதாவது ராத்திரியாவது 4 மணி நேரம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்புன்றமா சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே வந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல என்ன தான் நடக்குதுன்றமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்போ இவர் இருக்கார் பார்த்தீங்களா நம்மளோட சேஜ் ரூம்லேயே, அவர் வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இந்த ஆர்டிஃபேக்டை வந்து நீ வச்சுக்கோ, ஏன்னா இந்த இடத்துல விஷயங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக வந்து மாறும், அதனால் நீ வச்சுக்கோன்றமா சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்றமா சொல்லி கேட்பான். அப்போ எனக்கு வந்து தெரியல, பட் எனக்கு பதிலாக நீ இதை வச்சுருந்தா தான் ரொம்பவுமே நல்லது. அதுவும் இல்லாமல் நீ வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை வந்து சண்டை போடுவ இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் வந்து வாங்குறான். தேங்க்யூன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பயங்கரமான நிறைய மிஸ்டீரியஸான விஷயத்தையும் இந்த எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை நான் திருப்பியும் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.